அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஜியோ பார்த்தோம் அப்படின்னா 4G சர்வீசஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு போட்டியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் வந்து இதர ஆப்பரேட்டர்ஸும் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜியோ வந்து ஜியோ ஃபோன் அப்படிங்கிற 4G ஃபீச்சர் ஃபோன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு போட்டியாக பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல்மே வந்து 4G எனேபிள்டு ஃபீச்சர் ஃபோன் வந்து அறிவிக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி இப்போ வரையும் நமக்கு தெரிஞ்சிருக்கிற அனைத்து தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரையுமே வந்து ஃபீச்சர் ஃபோனுக்கான ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்தியாவில் ஃபீச்சர் ஃபோன்ஸ் வந்து பல்வேறு பிராண்ட்ஸ் வந்து பண்றாங்க. பட் இப்போ வரையும் 4G ஃபீச்சர் ஃபோன் வந்து சேல் பண்ணிட்டு இருக்க ஒரே நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா லாவா மட்டும்தான். ஸோ ஜியோ ஃபோன் வந்து அறிவிச்சிருக்காங்க, அது இன்னும் வந்து விற்பனைக்கு வரல அப்படிங்கிற காரணத்தினால. இதை தவிர ஃபீச்சர் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸ், இன்டெக்ஸ், கார்பன் எல்லாருமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபோன் அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு மற்றும் ஒரு கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது கூட 153 ரூபாயில ஆரம்பித்து ஜியோ வந்து சில எக்ஸ்க்ளூசிவான டேட்டா பிளான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ வந்து இதை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் லைஃப் அப்படிங்கிற அந்த பிராண்டிங்கை விட்டுட்டு ஜியோ அப்படிங்கிற அந்த பிராண்டிங்லேயே ஜியோ ஃபோன் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபோன் அப்படிங்கிற அந்த பெயர்லேயே வந்து பல்வேறு வேரியன்ட்ஸ் வந்து குவால்காம் ப்ராசரோட, ஸ்ப்ரெட்ரம் ப்ராசரோடலாம் அறிவிக்க போறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இப்போ வந்து ஏர்டெல் வந்து இந்த காலத்தில் வந்து குதிச்சிருக்காங்க. பட் ஏர்டெல் பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் பண்ணல, இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ மாதிரி இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரியும் வந்து பண்ணல. பட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரர்ஸ் ஆல்ரெடி ஃபீச்சர் ஃபோன் தயாரிக்கிறவங்களோட இணைந்து ஏர்டெல் வந்து ஃபீச்சர் ஃபோன்ஸ் வந்து அறிவிக்க போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோமேக்ஸ், இன்டெக்ஸ், லாவா, கார்பன் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து ஃபீச்சர் ஃபோன் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்றப்ப ஏர்டெலோட பிரத்யேகமான சில டேட்டா ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏர்டெல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இது சம்பந்தமா ஏர்டெல் நிர்வாகி வந்து சொன்னப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க வந்து போனை வந்து சப்சிடைஸ் பண்ண மாட்டோம், ஆஃபர்ஸ் தான் பண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சப்சிடைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு போனோட உண்மையான விலை 1000 ரூபாய் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 500 ரூபாய் வந்து ஏர்டெல் வந்து சப்சிடைஸ் பண்ணாங்க அப்படின்னா என் யூசரான நமக்கு போன் வரப்ப 500 ரூபாய் அப்படின்னு வரும். பட் இதை இல்லாம பண்டில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு போன் வந்து 1000 ரூபாய் அப்படின்னா அந்த போன் சேலுக்கு வரப்ப நீங்க வாங்குறப்ப எல்லாமே 1000 ரூபாயா தான் இருக்கும். பட் இவங்க வந்து சில பிரத்யேகமான டேட்டா ஆஃபர்ஸ் வந்து பண்டில் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போவே பார்த்தோம் அப்படின்னா 4G LTE நெட்வொர்க்கா இருக்கிற ஒரே நெட்வொர்க் இந்தியாவில் ஜியோ மட்டும்தான். இதர ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் 4G கொடுத்துட்டு இருக்காங்க. ஏர்டெல் பார்த்தோம் அப்படின்னா 4G LTE வந்து மார்ச் 2018 வந்து அந்த சர்வீசஸ் வந்து ஆரம்பிக்க போறாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 2-3 சிட்டிஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சோ கால்டு பண்டில் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து ஜியோ ஃபோன் வாங்குறவங்களை தடுத்து இந்த ஃபோன் ஏர்டெல் ஆஃபர்ஸோட வரப்போற ஃபோன் வந்து வாங்குறதுக்காக மக்களை இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஃபோன் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால தெரிய வரும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஜியோவுமே வந்து ஏர்டெல் இந்த காலத்தில் குதிக்கிறதுனால அவங்களோட ஜியோ ஃபோன்லையுமே வந்து சில இன்னும் எக்ஸ்க்ளூசிவான டேட்டா பிளான்ஸ் எல்லா பிளான்ஸுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எது எப்படி அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஏர்டெலுமே வந்து 4G ஃபீச்சர் ஃபோன் லான்ச் பண்ண போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நீங்க வந்து ஒரு ஃபீச்சர் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் ஜியோ டைரக்டா சேல் பண்ற ஜியோ ஃபோன் வாங்குவீங்களா, இல்ல அப்படிங்கன்னா பண்டில்ட் ஆஃபர்ஸோட ஏர்டெல் வந்து கொடுக்க போற இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. டெக் சட்டைக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.